தன்வினை ஒரு செயலை எழுவாயே நேரடியாக செய்தால் அது தன்வினை. அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி? தான் ஒரு வேலையை செய்வது. எடுத்துக்காட்டு: கண்ணன் படித்தான், அவனே படித்தான். பந்து உருண்டது, அமுதா பாடம் கற்றாள். பிறவினை ஒரு எழுவாய் ஒரு செயலை தான் செய்யாமல் பிறரை செய்ய வைத்தால் அது பிறவினை. அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி? வி, பி போன்ற விகுதிகள் சேரும் அல்லது செய், வை, பண்ணு போன்ற சொற்கள் வரும். எடுத்துக்காட்டு: கண்ணன் பயிற்றுவித்தான், பிறரை படிக்க வைத்தான். பந்து உருட்டப்பட்டது அல்லது பந்தை உருட்டினான். அமுதா பாடம் கற்பித்தாள், பிறருக்கு சொல்லிக் கொடுத்தாள். தன்வினை பிறவினையை கண்டுபிடிப்பதற்கான சில குறுக்குவழிகள்: ஆடினான், ஆட்டினான். ஓடினான், ஓட்டினான். சேர்ந்தான், சேர்ப்பித்தான். செய்தான், செய்வித்தான். நடந்தான், நடத்தினான். தன்வினையை பிறவினையாக மாற்றுக. அவன் பாடம் கற்றான், அவன் பாடம் கற்பித்தான். திருடன் ஓடினான், காவலன் திருடனை ஓட்டினான். நாற்காலி உடைந்தது, அவன் நாற்காலியை உடைத்தான். தாய் அழுதாள், தாய் குழந்தையை அளவைத்தாள். விளக்கு எரிந்தது, அவன் விளக்கை எரித்தான். பிறவினையை தன்வினையாக மாற்றுக. ஆசிரியர் பாடம் கற்பித்தார், ஆசிரியர் பாடம் கற்றார். அம்மா உணவை சமைத்தார், அம்மா உணவு சமைத்தார். அவன் திருந்தினான், அவன் திருத்தினான். கட்டிடத்தை இடித்தனர், கட்டிடம் இடிந்தது. கண்ணன் உருட்டினான், பந்து உருண்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அரசன் ஆணையிட்டான், தன்வினை. தந்தை மகனை படிக்க வைத்தார், பிறவினை. சரியான விடையை தீர்க. கீழ்கண்டவற்றுள் பிறவினை எது? நடத்தினான். தன்வினையில் வினையின் பயன் யாரை சேரும்? எழுவாயை.